اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. جثامة الليثية أنه أهل لرسول الله صلى الله عليه وسلم حمار وحشيا وهو بالأبواء أو بودان فرده عليه رسول الله صلى الله عليه وسلم قال فلما أن رأى رسول الله صلى الله عليه وسلم ما في وجهه قال إنا لم نرده عليك إلا أنا حلم أو قال النبي صلى الله عليه وسلم ساق رسول النبي الكريم அவர்களுக்கு சகோதரர்களுக்குரியவர்களே முன்னுள்ள காலம் வரை எஹ்ராம் கட்டக்கூடிய எல்லைகளும் எஹ்ராம் கட்டக்கூடிய விஷயங்களை பற்றி தல்பியா இருப்பதை பற்றி பார்த்தோம். இந்த எஹ்ராம் கட்டிய உடனேயே செய்யக்கூடாத காரியங்களில் சிலவற்றை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று நறுமணம் பூசுதல். அத்தனை இது போல நறுமணங்கள் இருக்கிறது எஹ்ராம் கட்டிய உடனேயே பூசக்கூடாது. எஹ்ராம் கட்டிட்டு அது உபயோகிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களில் சொல்றாங்க, எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு நாங்கள் நறுமணம் பூசி விட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பின்னாடிதான் வந்து 2 ரக்காத் தொழுது இஹ்ராம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் ஒரு மனிதர் நறுமணம் பூசி இருக்காரு அப்படின்னா அதை பற்றி குற்றம் இல்லை. எப்படி உதாரணத்துக்கு இப்ப குளிக்கிறாங்க, நறுமண சோப்பு வச்சுக்கோங்க தேய்ச்சி குளிக்கிறாங்க. இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு எல்லாம் எடுத்து தருவாங்க. இப்ப இந்த நறுமணங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமா கூடாதா? இஹ்ராம் கட்டாரு அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் இஹ்ராமை களையும் வரை இவர் இந்த நறுமணங்களை உபயோகிப்பது என்பது கூடாது. அதான் தெரிஞ்சுக்கிறாங்க. முடிஞ்சு எல்லாத்தையும் முடிஞ்சு இஹ்ராம் கலக்க போறாங்கன்னா அந்த சமயத்துல நறுமணம் பூசுறது தவறு கிடையாது. அதுக்கு பின்னால் நறுமணம் பூசிக்கொள்வது தவறு கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக இஹ்ராம் கட்டிய நபர் ஒன்றை வேட்டையாடுகின்றார், அவர் வேட்டையாடிய பிராணிகளை உண்கின்றார். இதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இஹ்ராம் கட்டியவர்கள் வேட்டையாடுவதை அல்லாஹ் தடை செய்கின்றார். அதான் இந்த சலமா அல்லது அவங்க கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் உள்ள அல் அபுவா அல்லது வத்தான் என்னும் இடத்தில் இருந்தபோது நான் அவர்களுக்கு ஒரு காட்டு கழுதையை அன்பளிப்பாக வழங்கினேன். அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். எனது முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அவர்கள் கண்டபோது நான் இஹ்ராம் கட்டியில் இருப்பதனால் தான் இதை ஏற்க மறுத்தேன் என்று கூறினார்கள். ஒரு மனிதன் இஹ்ராம் கட்டிவிட்டால் ஹஜ்ஜிற்காக வேண்டியோ அல்லது உம்ராவிற்காக வேண்டியோ இவர் இஹ்ராம் கட்டிவிட்டால்
அவர் வேட்டையாடுவது என்பது முதன்மையாக கூடாது. ஏன் அப்படின்னா வேட்டையாடுறது சொல்றாங்க, வேட்டையாடுறது கூடாது அப்படின்னா, வேட்டை என்பது ஒரு விளையாட்டு பொழுதுபோக்காக இருக்கக்கூடியது. ஒரு டைமர்ஸாக அங்கிருந்து மன்னர்களுடைய காலகட்டங்களில் இருந்து அந்த வனப்பகுதிகளுக்கு வேட்டையாட செல்வார்கள். அப்படி அவங்க செல்வது என்னன்னா, இவர்களுடைய வீர தீரத்தை காட்டுவதற்காக ஒரு விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. யாரும் கட்டியவர் இந்த விளையாட்டுகள் என்பது கூடாது என்பதற்காக தான் அதை தடை செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அவர் தாமே வேட்டையாடுவதும் அவரது உத்தரவின் பேரில் ஒரு ஆள் வேட்டையாடுறாரு, ஒரு உத்தரவிடாரு, அல்லது அவரது உத்தரவு பிறகு ஒருவருக்கு அவருக்காக ஒருவர் மற்றொருவர் வேட்டையாடுறாரு அப்படின்னா இதுவும் கூடாது. வேட்டையாடப்பட்ட பிராணிகளை விலைக்கு வாங்குகிறார். விலைக்கு வாங்குவதும் அன்பளிப்பாக பெறுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அது இது நல்லா தெரியும், இது வேட்டையாடப்பட்டது அப்படின்னு அந்த பொருளை அவர் வாங்குறாரு, விலைக்கு வாங்குறாரு, அல்லது அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க. உங்களுக்காக நாங்க வேட்டையாட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க, அன்பளிப்பாக கொடுக்கப்படுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் அவர்களுக்கு உண்பதற்கு தடையாக இருக்குது. அதே சமயத்தில் அன்பளிப்பு இல்லாமல் இவர்களுக்கு தேவைக்காக உணவுக்காக வாங்கக்கூடிய ஒன்று இருக்குது. காசு விட்டு இவங்க வெளியே வாங்குறாங்க, இது வேட்டையாடுறது கிடையாது. விற்பனைக்காக அந்த பிரச்சனை இல்லை, அது குற்றம் இல்லை. இவர்கள் இறைச்சிக்காக பிராணியை இவர்கள் வேட்டையாடி இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க வந்ததா இந்த இடத்துல அது கூடாது என்பதாக. அதே சமயத்துல ஹரம் ஷரீஃப் உள்ள போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கூடாது. ஹரம் கட்டியவர்களுக்கு கட்டாதவர்களுக்கு என்பதல்ல. ஹரம் ஷரீஃப் உள்ள போயாச்சுன்னா வேட்டையாடுவது எந்த ஒன்றை நாம் தீங்குகள் செய்வது என்பது யாராம் கட்டியவருக்கும் சரி யாராம் கட்டாதவருக்கும் சரி எல்லா நபர்களுக்குமே அங்கே போய் சென்று ஒன்றுக்கு நோதனை கொடுப்பது கூட ஹராமாக இருக்குது. ஹரம் ஷரீஃப்ல எல்லாத்திற்குமே உள்ளுக்குள் நுழைஞ்சாச்சு அப்படின்னா அங்க அனைவருமே சுதந்திரமாக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்பதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த விதிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஹரம் ஷரீஃபுள்ள நுழைஞ்சாச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யாதீங்க, அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக 5வது அத்தியாயம் 95, 96 வசனங்களில் அல்லாஹ் தஆலா இதனுடைய விஷயங்களை பற்றி கூறியிருக்கின்றார். அதே போன்று இஹ்ராம் கட்டியவர்களுக்குரிய சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.